எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம வீட்டில் டெய்லி வைக்கிற ஒரு டிஷ்ஷுனா அது ரசம் தாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸும் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ரசம் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ரசம் யூஸ்வலாக புளி போட்டு தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நம்ம புளி இல்லாமல் ஒரு ரசம் பார்க்க போகிறோம். இது பருப்பு ரசம். ஸோ வாங்க இந்த வித்தியாசமான ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரசம் செய்ய முதல்ல பருப்பு வேக வைக்கணும். நான் 1/2 கப் தூரம் பருப்பு நல்லா கழுவிட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு இதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுறேன். நான் தக்காளியை பருப்போட வேக வைக்க போகிறேன். தக்காளியோட மேல் பாகத்தை எடுத்துட்டு இந்த மாதிரி லேசாக கட் பண்ணுங்க. அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக வேகும். நான் 4 சின்ன தக்காளி போடுறேன். இதை 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. நான் 1 டீஸ்பூன் முழு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இதை கொரகொரப்பாக தட்டுங்க. இதை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு செய்யலாம். அடுத்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தண்டு போடுறேன். கொத்தமல்லி இலை மாதிரி இதோட தண்டுலையும் நிறைய ஃப்ளேவர் இருக்கு. மிளகு சீரகத்தோட இதையும் சேர்த்து நல்லா தட்டுங்க. அடுத்து 6 பல் பூண்டு போடுங்க. நான் தோலை எடுத்துட்டு தட்டுறேன். நீங்க தோலோடையும் போட்டுக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இதுல இருக்கிற தக்காளியை வெளியில எடுத்து வைங்க. பாருங்க, தக்காளி நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இப்ப பருப்பு நல்லா மசிக்கணும். நீங்க இந்த மாதிரி மத்து யூஸ் பண்ணி கடையலாம், இல்லைன்னா கரண்டியாலே மசிக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தக்காளியோட தோல் எடுத்து இதையும் நல்லா மசிங்க. இதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கடைஞ்ச பருப்பை ஊத்துங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணுங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, பருப்பு கலவை இந்த மாதிரி ரசம் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அடுத்து அகல கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெயை ஊத்தி இதுல தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 1 காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சதும் இதுல 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அடுத்து தட்டின மிளகு சீரகம் கலவையை போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கடைஞ்சு வச்ச பருப்பு தக்காளி கலவையை ஊத்துங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி பாருங்க. நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்க்கிறேன். ரசம் ஒரு கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலையை போடுங்க. சுவையான புளி இல்லாத பருப்பு ரசம் இப்போ ரெடி. அருமையான பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இந்த ரெசிபிக்கு நீங்கள் பாசி பருப்பும் போட்டு செய்யலாம். ஸோ இந்த அட்டகாசமான ரசமை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.